Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா subject code CB3491 subject name cryptography and cyber security. இந்த பேப்பர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் சைபர் செக்யூரிட்டிக்கு 4th செமஸ்டரில் இருக்க பேப்பர் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கலாம் வாங்க. யூனிட் வைஸ் யூனிட் 1க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி சர்வீஸ். இது ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்டான கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தியரி பார்ட்டில் அப்படின்னா இதுதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி பார்க்கணும். நெட்வொர்க் செக்யூரிட்டியில் நம்மளுடைய டேட்டா எப்படி என்கிரிப்ட் டீக்ரிப்ட் ஆகுதுன்னு ஒரு டயக்ராம் இருக்கும், தென் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அதோட சேர்த்து நம்ம என்ன எழுதணும்னா இதை டைப் ஆஃப் செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி சர்வீஸ் இது மூணுமே எழுதணும். ஓகேவா? அதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி கொஸ்டின். ஓகே, அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் என்ன, டிகிரிப்ஷன் என்ன, நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன, அதில் வர 4 பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அட்டாக், மெக்கானிசம், செக்யூரிட்டி சர்வீஸ் இதெல்லாம் போடணும். ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெக்னோகிராஃபி 8 மார்க். ஓகேவா? 8 மார்க்ஸ்க்கு கேட்கலாம். ஸோ ஸ்டெக்னோகிராஃபினா என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சம் பார்ட் தான். சம் பார்ட்டில் மொத்தம் எத்தனை இருக்கு? 2 டெக்னிக் இருக்கு. சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகேவா? சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சீசர் சைஃபர், மோனோ ஆல்பபெட்டிக் சைஃபர், பிளேஃபர் சைஃபர், ஹில் சைஃபர். ஓகேவா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பிளேஃபர் சைஃபரையும் ஹில் சைஃபரையும் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. சீசர் சைஃபர் வந்து நமக்கு 2 மார்க்ஸ், மோனோ ஆல்பபெட்டிக்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்கவோ 3 மார்க்ஸ்ல பிரிச்சு கேட்கவோ சான்ஸ் இருக்கு. ரோ காலம் டிரான்ஸ்போசிஷனுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்டிவிஷன்ல ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்னு கேட்கலாம். ஓகேவா? டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ல ரோ காலம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை கவர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ் அல்காரிதம், டிஎஸ் அல்காரிதம், டிஎஸ் ஓட ட்ரிபிள் டிஎஸ். ஓகேவா? ஸோ ஏஎஸ் விட நிறைய தடவை நமக்கு கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறது டிஎஸ் தான். ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் இந்த யூனிட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா அது பிளாக் சைஃபர் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் தான். ரொம்பவே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம கிட்ட இருக்க அந்த பிளாக்ஸ் எத்தனை மோட் இருக்கு பிளாக் சைஃபர்ல அப்படின்னு சொல்லி தெளிவா படிச்சுக்கோங்க வித் டயக்ராமோட. இதோட சேர்த்து அடிஷ்னலா குரூப், ரிங்ஸ், ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது கொஸ்டின் ரொம்ப சுத்தி விட்டு கேட்கணும், கிரிட்டிக்கலா இருக்குன்ற சமயத்துல அது என்னன்னு தெரிஞ்சா நம்ம அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா ஃபெர்மட்ஸ் அண்ட் ஆய்லர்ஸ் தியரம். ஓகேவா? ஃபெர்மட்ஸ் அண்ட் ஆய்லர்ஸ் தியரம் நமக்கு 8 மார்க் 5 மார்க்னு ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. ஆய்லர்ஸ் தியரம்ல யூக்ளிடியன் அல்காரிதம் சம் கண்டிப்பா நமக்கு 2 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். ஸோ யூக்ளிடியன் அல்காரிதம் சம் எப்படி போடணும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆய்லர்ஸ் டோர்ஷியன் ஃபங்க்ஷனும் நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ அதையும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டின் அப்படின்னா சைனீஸ் ரிமைண்டர் தியரம், டெஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம், ஆர்எஸ்ஏ அல்காரிதம். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று அவங்க டைரக்டா சம் கொடுத்து நமக்கு வந்து போடுங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அது இல்லை அப்படின்னா நம்ம தியரி கேட்டு எழுதலாம். ஓகேவா? தியரி கொடுத்து நீயா எக்ஸாம்பிள் எழுது அப்படின்னும் கேட்கலாம். ஸோ போத் தியரி சைடுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், சம் சைடுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இல்லை. இந்த யூனிட் 3 நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா எலிப்டிக் கர்வ். ரொம்ப டஃபா கொஸ்டின் கேட்க வேண்டிய சமயத்துல கேட்கறாங்க ஒரு கொஸ்டின் அப்படின்னா எலிப்டிக் கர்வ் கேட்பாங்க. அதுவும் ஒன் டைம் வந்து வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4. யூனிட் 4ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா ஷா அண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தான். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சரும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெர்பரோஸும் மேக்கும் வந்து ரொம்ப கேட்கறது ரிப்பீட்டடா. ஓகே, இது நாளையும் நல்லா பார்த்துக்கோங்க. X.509 சர்டிஃபிகேட்டும் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். ஸோ 4th யூனிட்ல சொல்லணும் அப்படின்னா இது 5மே நீங்க கொஞ்சம் தெளிவா தான் பார்த்துருக்கணும். இதுக்கு அடுத்து நான் சப்போஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஏதாவது டஃபா கேட்குறாங்க அப்படின்றப்ப நான் ஜஸ்ட் வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் என்கிரிப்ஷன் தியரி எல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஸ்டோரி எழுத ஈஸியா இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆத்தென்டிகேஷன் கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 4ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 5. யூனிட் 5ல என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்? யூனிட் 5 நமக்கு சைபர் செக்யூரிட்டி தான். ஓகேவா? செக்யூரிட்டி பேஸ் தான். ஸோ சினாரியோ பேஸ்ல தான் கம்பல்சரி யூனிட் 5ல கொஸ்டின் இருக்கும். இதுல மாற்றமே இருக்காது. அப்படி சப்போஸ் நம்ம
கிரிட்டிக்கலாக கொஷின் கேட்க வேணாம், ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா டைரெக்டாக இந்த செக்யூரிட்டியை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்ன, கீலாகஸ், ஸ்பைவேர்னா என்ன, கிளவுடு, வெப், வயர்லெஸ் செக்யூரிட்டினா என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது என்ன, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ல படிச்சது தான் நமக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ 5th யூனிட்ல கம்பல்சரி நீங்க மார்க் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் 4th யூனிட் எந்த பிரச்சனையும் இல்லை. 4, 5 கம்பல்சரி தியரி தான், அதனால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 3rd சம் கேட்பாங்க. ஸோ சம் பார்ட் நல்லா பார்த்துக்கணும், ஆஸ் வெல் அஸ் தியரி பார்ட்டும் பார்த்துக்கணும். யூனிட் 2லயும் என்ன பண்ணுவோம், நம்ம தியரி பார்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம், தியரி பார்த்துக்குவோம். யூனிட் 1ல என்ன பண்ணணும், சம்ஸ் பார்க்கணும். ஓகேவா? அதையும் விட்டுறக்கூடாது. ஓகே, தியரியும் கேட்பாங்க, சம்மும் கேட்பாங்க. பார்ட் சில வந்து நம்ம இந்த ஹில் சைஃபர் சம் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹில் சைஃபர், சைனீஸ் ரிமைண்டர் தியரம், டெஃபியல்மென்ட் கீ எக்ஸ்சேஞ்ச், ஆர்எஸ்ஏ அல்காரிதம், இது 4யுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட் சி கொஸ்டின்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல வரது தான் இந்த 4மே. ஓகேவா? ஸோ தெளிவா வாட் இஸ் அந்த ஒவ்வொரு ஃபார்முலாவையும் என்ன மெத்தட் நீட்டா நான் எப்படி போடுவேன் அப்படின்ற சின்ன சின்ன ட்ரிக் கொண்டு தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபாலோயிங் வீடியோஸ்ல சம்ஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.